The word that I am going to share with you today, we all know about it. இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிற வார்த்தை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை. I just want to remind you again, or whenever somebody asks you about the cross, you should know what to tell about the cross. இது உங்களுக்கு மறுபடியும் ஒரு நினைவூட்டுதலுக்காகவும், அது மாத்திரம் இல்ல, யாராவது சிலுவையை குறித்து உங்ககிட்ட கேட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி அதை பத்தி சொல்லுகிறது என்று தெரிஞ்சிருக்கணும்ன்றதுக்காகவும் இந்த காரியம் பகிர்ந்து. And today, as I teach you about the cross, if somebody asks you, Good Friday is coming, what do you mean by Good Friday? What do you mean by cross? You should be able to tell about. இன்னைக்கு சிலுவையை குறித்து நாங்க பார்க்க போகிறோம். அப்போ யாராவது உங்ககிட்ட குட் ஃப்ரைடேனா என்ன, அதை குறித்து விளக்கம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு சுலபமாக இருக்கும் அதை குறித்து பேசுகிறதற்கு. So what is, whenever we see cross, what is the famous verse scripture that you will think about? சிலுவையை குறித்து நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம் என்னது? 1 Corinthians chapter 1 verse 18. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். We Christians should have a cross experience every day. கிறிஸ்தவராகிய நம்மளுக்கு அந்த சிலுவையின் அனுபவம் அனுதினமும் இருக்கணும். The cross is important to everyone, whether it is a pastor or whether it is a Sunday school child. சிலுவை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு பாஸ்டரா இருக்கலாம், இல்ல ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளையாக இருக்கலாம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சிலுவை என்றது முக்கியமான ஒரு காரியம். When you go to the cross, there is a change in our life. சிலுவை அண்டை நம்ம போனால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். Let's read the verse. வாசிக்கலாம். 1 Corinthians chapter 1 verse 18. 1 கொரிந்தியர் 1:18. For the message of the cross is foolishness to those who are perishing, but to us who are being saved, which means you are already saved. For us who are being saved, it is the power of God. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. If you think, oh, this cross message, I have heard it 100 times, I have heard it during my salvation, I have heard it during my baptism, I have heard it during every Good Friday service, it will look like foolishness. இந்த சிலுவையை குறித்த உபதேசத்தை நீங்க கேட்கிறப்போ நீங்க நினைச்சீங்கன்னா, நான் இதை பேப்டிசம் அப்ப கேட்டிருக்க, ஒவ்வொரு குட் ஃப்ரைடே சர்வீஸ் அப்ப இதை நான் கேட்கிறேன் அப்படின்னு அது உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தோன்றலாம். But if you see this cross as if you see this cross seriously, it becomes the power in a believer's life. ஆனா இந்த சிலுவையை நீங்க ஒரு முக்கியமான ஒரு காரியமாக நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வல்லமையாக வரும். Cross is a symbol of shame, disgrace, suffering. சிலுவை எதற்கு ஒரு அடையாளமாக இருந்ததுன்னா அசிங்கம், வெட்கம், கஷ்டம், அதை குறித்ததா இருந்தது. Today, if anybody asks what is the meaning of Good Friday, you should be able to preach about the cross to them. இன்னைக்கு குட் ஃப்ரைடே குறித்து யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இதை நீங்க சொல்லுகிறதற்கு நீங்க தயாராக இருக்கணும். Today, every Christian, we need a cross in our life. இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவராகிய நம்மளுக்கு அந்த சிலுவை தேவைப்படுகிறது. Whenever you see a cross, you don't like cross. Why? Because it reminds of our sins. சிலுவையை நம்ம பார்க்கிறப்பெல்லாம் அது நம்மளுக்கு விருப்பம் இல்லாம இருக்கும். ஏன்னா அது நம்முடைய பாவத்தை நம்மளுக்கு நினைப்பூட்டுகிறது. In Galatians it is said, whoever is hung on a cross is cursed. கலாத்தியர்ல நம்ம பார்க்கிறோம், சிலுவையில தொங்கப்பட்டவர் யாவும் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். Cross reminds you of our sins. ஏன்னா சிலுவை நம்முடைய பாவத்தை நம்மளுக்கு உணர்த்துகிறது. During this Good Friday season, whether Jeno needs a cross or not, I need a cross for myself. I may be a pastor, I may be a Christian for 20 years, 30 years, I still need a cross for my sins to be forgiven. இன்னைக்கும் ஜனோக்கு சிலுவை தேவைப்படுதோ இல்லையோ, பாஸ்டராகி எனக்கு சிலுவை தேவைப்படுகிறது. நான் 20 வருஷம் 30 வருஷம் கிறிஸ்தவராக இருந்தாலும் இன்னைக்கும் எனக்கு சிலுவை தேவைப்படுகிறது என்னை கழுவுகிறதற்கு. Maybe Reese will think I am too young to go to the cross. My dear people of God, today I have come to tell you from Reese or whether it is Sunday school child, anybody
who is above the age of 12, who knows above the age of 12, who has that knowledge of good and evil, they all need a cross. We need a cross. If whether you are young, whether you are old, whether you are a Christian, whether I am a pastor, a bishop, a preacher, a worship leader, whoever, we need a cross experience in our life. இப்ப இன்னைக்கு ரீஸ் வயசு பிள்ளைங்களா இருக்கலாம், இல்ல சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களா இருக்கலாம், இல்ல அநேக வருஷ கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பாஸ்டர்ஸா இருக்கலாம், இன்னைக்கும் நம்மளுக்கு சிலுவை தேவைப்படுகிறதா இருக்கிறது. Luke chapter 9 verse 23. லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனம். Today I am going to talk about 4 S. இன்னைக்கு 4 எஸ் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். Yes, yeah, yes. எஸ். Luke chapter 9 verse 23. லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனம். Okay. And shall we all read it together? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். And he who is he? யாரு he? Jesus, okay? இயேசு. He said to them all, if anyone desires to come after me, if anyone desires to call himself a Christian, if anyone desires to follow me, follow Jesus, if you say I want to follow Jesus, let him deny himself, take up his cross. All of you say, take up his cross daily and follow me. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு. சிலுவையை அனுதினமும், எல்லாரும் சொல்லுங்க, அனுதினமும், 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 அனுதினமும். say daily, daily, say daily, daily. Salvation, coming to the cross, salvation is not one day process. ரட்சிக்கப்படுகிறது, சிலுவை அண்டை வருகிறது, ஒரு நாள் காரியம் கிடையாது. Oh, I got saved in 1991. I have written it in my diary. I have written it in my Bible. My salvation is finished. I forgot about the cross. No, the Bible says, if anyone desires to come after me, I don't care whether you are 10 years Christian, I don't care whether your parents were Christian, I don't care whether your grandparents were Christian, but the cross is personal to everyone. My grandfather was a pastor, so I can go to heaven. No, until you follow the cross, you cannot go to heaven. Oh, from small age, I was going to Sunday school, I was going to youth meeting, I am doing all the ministry, I can go to heaven. No, you cannot go to heaven until you carry the cross daily, live a life daily for God's glory. Hallelujah. நீங்க சொல்ல முடியாது, என்னுடைய தாத்தா பாட்டி கிறிஸ்தவரா இருந்தாங்க, போதகர்களா இருந்தாங்க, அதனால நான் பரலோகத்துக்கு போயிருவேன், இல்ல நான் சின்ன பிள்ளையில இருந்து சண்டே ஸ்கூல்ல வளர்றேன், அதனால நான் பரலோகத்துக்கு போயிருவேன். நம்ம பார்த்தது போல அனுதினமும் அந்த சிலுவை அண்டை போகிற அனுபவம் நம்மளுக்கு இருந்தால் மாத்திரமே நம்ம ரட்சிக்கப்படுவோம். When I was young, I thought I was born in a Christian family. My parents are a Christian parents. I go to church every Sunday. I will go to heaven. Until one day I knew that until I come to the cross, until I open my mouth and say, Jesus, I am sorry, until then I am not saved. My name is an English name. My name is Peter, John, Andrew, whatever it is. But until you come to the cross and you say, Jesus, I am wrong, please forgive me, I want that cross, I want to deny myself daily, we cannot go into heaven. நான் வாலிப பிள்ளையா இருக்கிறப்போ நான் நினைச்சேன், நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால நான் பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனா ஒரு வயசு வரப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் வாயை திறந்து என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அந்த சிலுவை அண்டை போனால் மாத்திரமே நான் ரட்சிக்கப்படுவேன். அது நான் எந்த வேதத்தின் பிரகாரமா இருக்கிற எந்த பேர் வச்சிருந்தாலும் பரவாயில்ல,
எனக்கு சிலுவையின் அனுபவம் இருந்தால் மாத்திரமே, அனுதினமும் அந்த சிலுவையிட்டை நான் போனா மாத்திரமே நான் ரட்சிக்கப்படுவேன். Reese and Ria cannot enter heaven if they did not have a cross experience in their life. And I am waiting for that day. One day, though he is doing ministry, though my children are in Sunday school doing ministry, I am waiting for one day as a priest when they will come to the altar and surrender their life to cross, surrender their life to Jesus. Hallelujah. ஹalleluya. ரீஸ் ரியா வந்து என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால அவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. நான் ஒரு பாஸ்டரா நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகள் மனம் திரும்பி பலிபீடத்துல வந்து அவங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறதற்கு. Finney cannot go to heaven just because he is playing keyboard. Until the Bible says daily you have to have a cross experience. அன்னதினமோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் சர்ச்சில் கீபோர்டு வாசிக்கிறேன், நான் தான் காணிக்க கொடுக்கிறேன். No, I give tithes, I play keyboard, I will go to heaven. No, everyday experience. Saturday, I don't know what you were doing Saturday. If you did not have a cross experience Saturday, I don't know what you did Friday. The Bible says salvation is not one day. As a pastor, I have to teach this. 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், பரலோகம் போய் நான் போக முடியாது. அனுதினமோ சிலுவை கீழே அடங்கி இருக்கணும், சிலுவைக்கு கீழே கழுவப்படணும், சிலுவைக்கு கீழ்ப்படியணும். இயேசு உனக்காக ரத்தம் சிந்தினார், அதை மதிக்கணும். You have to respect the blood that was shed for the cross, making you not guilty. Amen. Amen. You know what? I was guilty. Imagine there is a courtroom and I stand in that courtroom and I have done so many wrongs. I have done this, done that, a list. And the judge comes. Now it's judgment time. The judge comes. Whether Jesse Abraham is guilty or not guilty. If I am guilty, I have to take the punishment. If the judge says I am not guilty, I am free. What happens? A man walks into the room and he says, whatever punishment is due on Jesse Abraham, I take it on me. Now I declare her not guilty. Amen. Amen. That is what Jesus did for you. Today, if your sins are forgiven, if my sins are forgiven, if I am not guilty, it is not by me. There is a man who hung for me on the cross. When people ask you, what is Good Friday? Jesus died on the cross. Are you saved? Oh, I am saved in 1995. Do you still have that cross experience? The Bible says, if anyone desires to come after me, follow me. We Christians, we think we are all clean. We Christians, we think I am all okay. Don't teach me cross. I know cross. No. If you don't have a daily cross experience, the message of the cross, it will bring power into your life. I'm telling you. There was a day when I gave my life to Jesus. There were certain things I was doing. I decided and I told God, Jesus, I come to the cross. I will not do this again. And I carried that cross every day and saying, I will not do this again. I carry your cross. I will not do it again. I will not do it again. Carrying crosses, reminder of the sin that you left on the cross. Amen. Amen. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக என் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தேன். அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன், ஏசப்பா சில பாவங்களை நான் செய்ய மாட்டேன், சில தப்பை நான் செய்ய மாட்டேன். கிறிஸ்தவங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி, செஞ்சுட்டு வந்து மன்னிப்பு கேட்கறது. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. கொஞ்ச காலத்துக்கு தான் கிருபை காலம்.
There is grace only for certain times. Don't, every time we do something, we crucify him. Don't think Romans crucified. When we sin, we crucify Jesus. நம்ம நினைக்க கூடாது பாவம் செய்யும் போதெல்லாம் ரோம பொற்சேவகருக்கு தான் இயேசு சுவாமியை சிலுவையில் அறையிறாங்க. கிடையவே கிடையாது. தப்பு செய்யும் போதெல்லாம் நம்ம தான் சிலுவையில் அறையிறோம். I was singing a song in I don't know whether you all know, it's an old Berkman song. It says பார சிலுவையோ பாவ சிலுவையோ. Do you know? நீர் சுமந்தது என் பாவ சிலுவை. The song's lyrics say like this: Jesus, was the cross heavy because of the weight of the cross, or was the cross heavy because of my sins? சிலருக்கு சின்ன செய்யறோன்னு உணர்வே கிடையாது. For some of us, I include me because I am not perfect. This cross message I took because of me. இந்த செய்தி நான் எடுத்தது எனக்காக. சில தப்புனே தெரியாம ஈஸி ஆயிருச்சு வாழ்க்கைக்கு. Certain sins have become so easy for us. It is no more sin. It is no more sin. But I have come to tell you today, there is no meaning in celebrating Good Friday, no meaning in celebrating Easter if we don't have a daily cross experience. ஜபம்னா சிலருக்கு மறந்தே போச்சு. Prayer some people have forgotten, out of their life. Bible out of their area. Sunday Bible தேடிட்டு வரது. Sunday some people touch Bible on Sunday. இப்போ ஸ்கிரீன் வேற வந்துருச்சு. I'm telling you, I'm sorry. I'm telling you, we have to have a cross experience. You're not Reese age, Sheba, Reese. You people are not small babies anymore that you will say I don't have cross experience. You cannot go to heaven with your dad's passport or your mom's passport. You have to, your sins have to be forgiven. I know all that you all go, you all have maybe your personal life. I'm just taking you people as an example. Crossக்கு வந்தா பாவத்தை விடணும். பாவத்தை விடணும். Salvation is not one time experience. Sunday salvation is not Sunday experience. Salvation is not communion service experience. Oh, ஒன்னாம் தேதி ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிங்க. No. Okay, another thing I wanted to teach. All of you take Colossians 2:13-14. கொலோசியர் 2:13 The message of the cross is hard. I'm telling you, the message of the cross is hard, but it will give you life. It will give you newness. You will not be killed at the cross. There is a glory waiting. சிலுவை செய்தி உன்னை சாகடிக்காது. சிலுவை கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும்போது நீ செத்து போக மாட்ட. உனக்கு ஒரு மகிமையான ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. If there is a cross, there is a crown. If there is a cross, there is a glory. If there is crucifixion, there is resurrection. சும்மா ஓ இஷ்டத்துக்கு பைபிள் வார்த்தையை வச்சுக்கிட்டு அதுக்கு நீயே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு வாழாத. Don't give your own interpretation to the Bible verse. Take it as it is. Change. சிலருக்குலாம் நண்பர்கள் வந்துட்டாங்க இஷ்டத்துக்கு. இப்போ too many friends that you don't have time for God in your life. எல்லாம் ஓகே. Everything is okay now. Everything is okay. Colossians 2:13-14. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாக அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து he made you non guilty. He made you non guilty. Everything he erased out of your life. Everything. Okay,
நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து See, everything that was written against you, he erased it. The Bible says. எல்லாத்தையும் erase பண்ணிட்டாரு. அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து He nailed it to the cross. Hallelujah. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி இதுக்கெல்லாம் நன்றி செலுத்தணும். ஓ மேல வர வேண்டிய கில்ட் ஆண்டவர் அப்படியே நடுவுல வந்துட்டார். நான் பார்டன் பண்றேன், நான் மன்னிக்கிறேன். இந்த பிள்ளைய நீங்க நான் கில்ட்டி அடிங்க தீர்ப்பு ஆண்டவர் கிட்ட மாத்தினார். உன்னை குறிச்ச தீர்ப்பு the judgment that was written against you, I'm telling you today, உன்னை குறிச்ச தீர்ப்பை கர்த்தர் மாத்தி இருக்கிறார். நீ நினைக்கிற இப்ப எனக்கு ஒண்ணுமே நல்லா நடக்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை குறிச்ச தீர்ப்பை கர்த்தர் மாத்தி இருக்கிறார். He has nailed it on the cross. Don't go back to your old self. நீ என்னத்தை விட்டுட்டு வந்தியோ, என்னத்தை சிலுவையில அரைஞ்சியோ, திருப்பி அதுக்கு போகாத. He has erased it. Many times when we say repent, we say, oh sorry Jesus, I'm sorry, forgive me. No, it has to be completely erased from your life. அப்படியே போகணும். It has to be erased from your life. You know Zacchaeus, what did he say? He was telling Jesus, I will return everything in 4 times. Every tax that I took from people, every tax that I cheated from people, I will return it 4 times. He did not only say sorry, he had a desire to completely erase that from his life. No more cheating in my life. No more cheating in my life. Erase பண்றேன் சுவாமி. ஒருத்தரை ஏமாத்துனா 4 மடங்கு நான் கொடுக்கிறேன் சாமி. That is repentance. So number 1, you have to deny yourself. உங்களையே நீங்க வெறுக்கணும். Take up your cross daily. அனுதினமும் உங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொள்ளணும். And you have to follow Jesus. இயேசுவை பின்பற்றணும். Whenever, every day, number 1, sin. First yes is sin. Every day you should have a cross experience where you will be telling Jesus, show me the sin. As for me, God will show different sin. For her, God will show different sin. For Risi, God will show different sin. Sin is everybody, it is all different category. So every day when we say I will carry the cross daily, which means every day there should be forgiveness of sin, there should be repentance of sin, erasing from our lives. முதலாவது எஸ் வந்து பாவம். அந்த பாவத்தை அனுதினமும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் அறிக்கை செய்து அதை அப்படியே விட்டு விடணும். அது நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு கம்ப்ளீட்டா நம்ம அதை எடுத்துடணும். Philippians 2:12, all of you take this. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். Continue to work out your salvation with fear and trembling. Philippians 2:12. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது. How many of us are saved? எத்தனை பேர் நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம்? Philippians 2:12 says like this. பிலிப்பியர் 2:12 இப்படியாக சொல்லுகிறது. My dear friends, as you have always obeyed, not only in my presence but now much more in my absence, continue to work out your salvation with fear and trembling. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். Are you working out your salvation in fear and trembling? உங்களுடைய ரட்சிப்பை அனுதினமும் நீங்க காத்துக்கொள்றீங்களா பயத்தோட நடுக்கத்தோடையும்? I am saved in 1996. I have no fear of anything. No, you have to fear and protect your salvation. The Bible says work out your salvation with fear and trembling. நீங்க நினைக்க கூடாது நான்
1999 நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு எந்த பயமும் இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது நம்முடைய ரட்சிப்பை அனுதினமும் புதுப்பித்துக் கொள்ளணுமா, பயத்தோடையும் நடுக்கத்தோடையும். So are you ready to carry your cross daily? உங்களுடைய சிலுவையை எடுத்து சுமக்க, அனுதினமும் சுமக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? அனுதினமும். Number 2, suffering. இரண்டாவது Suffering, பாடுகள். When you say cross, number 1, it reminds about the sin. Number 2, it reminds about the suffering. சிலுவைன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வருகிறது முதலாவது பாவம், இரண்டாவது பாடுகள். எல்லாரும் shall we all turn to Isaiah, one of my favorite chapter, Isaiah 53, 2-6. ஏசாயா 53வது அதிகாரம் 2ல இருந்து 6 வசனங்கள். Isaiah 53, 2-6. இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியமும் இல்லை. He had no beauty or majesty to attract us to him. You know, this chapter is about Jesus going to the cross, okay? And it says that when he was carrying the cross, there was no beauty, there was no majesty. Nothing was attractive in his life. When you are carrying the cross, I'm telling you, there will be no beauty. There will be times in your life when there will be no beauty, no majesty. Keep carrying the cross. Keep carrying the cross. The Bible says when Jesus was carrying the cross on the hill of Golgotha, you know, he was a very handsome man, handsome 33 years old boy. But when they changed his face, they beat him up, changed, and he was still carrying the cross. And the Bible says he had no beauty or majesty to attract us to him. Nothing in his appearance that we should desire him. You know, when you are carrying your cross, there will be times when you will not be attracted towards people. When you will not be attracted towards people, and it says that nothing in his appearance that we should desire him, and he was despised and rejected by men. There will be times when you are carrying the cross, you will be dejected, you will be rejected, you will be despised. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். Today, do you have suffering? இன்னைக்கு உங்களுக்கு பாடுகள் இருக்கா? Today are you going through hard times? இன்னைக்கு கஷ்டமான பாதைக்குள்ள நீங்க போறீங்களா? Have people rejected you? ஜனங்க உங்களை புறக்கணிச்சிட்டாங்களா? Have people cheated on you? இல்ல உங்களை ஏமாத்தி இருக்கறாங்களா? Do you think I cannot even show my face, nothing is attractive, everything has gone? Do you think like that? என்ன வெளியில என்னால முகத்தை காட்ட முடியாது, என்னை குறித்து நன்றாக பார்க்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? Carry your cross. அப்போ உங்களுடைய சிலுவையை தொடர்ந்து தூக்கிட்டு போங்க. That's okay. Still carry your cross. அது எல்லாம் ஓகே. தொடர்ந்து சிலுவையை சுமந்து கொண்டு போங்க. That's okay. Still carry your cross. தொடர்ந்து சிலுவையை சுமந்து கொண்டு போங்க. People don't understand, carry your cross. ஜனங்க உங்களை புரிஞ்சு கொள்ளலையா? தொடர்ந்து சிலுவையை சுமந்து கொண்டு போங்க. That is what Jesus was doing. He was carrying it. அதுதான் இயேசு செய்து கொண்டிருந்தார். சிலுவையை சுமந்து கொண்டிருந்தார். They marred his face. You know, you go through certain shame, your face is marred. Don't worry, carry your cross. அவருடைய முகமே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிடுச்சு. உங்களுக்கு அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். தொடர்ந்து சிலுவையை சுமந்து கொண்டு போங்க. God has designed this cross for you in your life. இந்த சிலுவையை உங்களுக்குன்னு ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார். There was a man who carried the cross like you before, so he understands what you are carrying now. உங்களை போலயே ஒரு மனுஷர் இருந்தாரோ சிலுவையை சுமந்து கொண்டு, அதனால அவருக்கு நீங்க படுகிற வேதனை அவருக்கு புரியும். The Bible says a man of sorrows, familiar with suffering. He was very familiar with all the suffering that we will go through.
And it says, like one from men hide their faces, he was despised and we esteemed him not. Surely he took up our infirmities, carried our sorrows, yet we considered him stricken by God, smitten by him and afflicted. He was pierced for our transgressions, crushed for our iniquities. The punishment that brought us peace was upon him. By his wounds we are healed. You know, if God, the moment you are saved, God, everybody will have to carry a cross in our lives. பட் நாம ரட்சிக்கப்பட்ட அந்த நொடியில இருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கென்று இருக்கிற சிலுவையை சுமக்க ஆரம்பிக்கணும். Jesus carried the cross. இயேசு சிலுவையை சுமந்தார். He was called a man of sorrows, who is familiar with all suffering. அவரை ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன் என்று நம்ம பார்க்கிறோம். எல்லா துன்பங்களையும் அனுபவித்தவராக இருந்தார். But he endured it. ஆனா அதெல்லாம் அவர் பொறுத்து கொண்டார். He did not ask the Father, why this cross? I did not. There are crosses that you will be carrying, not because of your mistakes, but yet the Father will permit for you to carry that cross. அவர் பிதாவிடத்துல கேட்கல, ஏன் எனக்கு இந்த சிலுவைன்னு. சில சிலுவைகள் நம்ம சுமப்போம், அது நம்மளுடைய தவறே கிடையாது, மற்றவர்கள் நிமித்தம் நம்ம சுமக்கலாம். ஆனா நம்ம தொடர்ந்து அந்த சிலுவையை Jesus carried the cross not because of him, because of the people. இயேசு சுமந்தது சிலுவையே அவருடைய காரியத்தினால கிடையாது, மற்ற ஜனங்களுக்காக தான் அவர் சிலுவையை சுமந்தார். Because the Father trusted that Jesus is the right person to carry that cross. Likewise, if you are carrying a cross, which means the Father has trusted that my child will carry the cross. பிதாவானவர் இயேசுவை நம்பி அவர் சிலுவையை சுமக்கிறதுக்கு சரியான நபர் என்று பார்த்து அவரை நம்பி அந்த சிலுவையை கொடுத்தார். அதே போலதான் நம்மளையும் கூட நம்ம இந்த அனுபவத்துக்குள்ள போகிறதுக்கு இந்த சிலுவையை சுமக்கிறதுக்கு சரியான நபர் என்று நம்மளை நம்பி ஆண்டவர் நம்மளுக்கு இந்த சிலுவையை கொடுத்தார். I don't know when your cross will go. எப்போ உங்களுடைய சிலுவை உங்களை விட்டு போகும்னு எனக்கு தெரியாது. But endure the cross. ஆனா அதை நீங்க தாங்கிக் கொள்ளுங்க. Go through the cross. அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போங்க. Tolerate it. அதை நீங்க சகித்துக் கொள்ளுங்க. You know Hebrews, shall we all take Hebrews chapter 12 verse 2? எபிரேயர் 12:2. Because, okay, I will read. Let us fix our eyes on Jesus, the author and perfecter of our faith, who, because of the joy awaiting him, he endured the cross. Hallelujah. Hallelujah. Because after every cross, he knew there is a crown. After every cross, he knew there is a glory. After every crucifixion, there is a resurrection. There is a greater glory. And what was the greater glory? You know, he was ashamed, he was disgraced. But Hebrew 12:2 says, because of the joy awaiting him, he endured the cross, which means he tolerated. People of God, you have to tolerate it. Sometimes you have to tolerate certain crosses in your life, disregarding its shame. Now he is seated in the place of honor besides God's right hand. Hallelujah. Hallelujah. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு வரப்போற சிலுவையை தூக்குனா எனக்கு ஒரு சந்தோஷம் காத்துட்டு இருக்கு. இப்போ இருக்கிற சிலுவையை நான் தூக்குனா எனக்கு ஒரு சந்தோஷம் காத்துக்கிட்டு இருக்கு. அதை நினைச்சு 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 அவர் சிலுவையை சகித்து கொண்டாராம். கிறிஸ்தவ வாழ்க்கையில சகிப்பு இருக்கணும். In a Christian's life we should have tolerance. We carry the cross. Just tolerate. Just tolerate. The glory is coming. The glory is coming. The honor is coming. The dignity is coming. The respect is coming. Hallelujah. அந்த சிலுவையை நம்ம சகித்துக் கொள்ளணும். ஏன்னா நம்மளுக்கு உரிய மரியாதை அதன் நிமித்தம் வருது. அதற்குரிய சந்தோஷம் நம்மளுக்கு வருகிறது. There are so many ladies sitting in this place that have given birth to babies. இங்க அநேக பிள்ளைகளை அநேக தாய்மார் உட்கார்ந்திருக்கிறீங்க, குழந்தை பிறந்து.
when the baby is about to be born, it is intolerable pain. இப்ப குழந்தை பிறக்கிற அந்த நொடி வந்து நம்மளால தாங்க முடியாத ஒரு வலி இருக்கும். But you have to endure the pain. ஆனாலும் அந்த வலியை நம்ம சகிச்சுதான் ஆகணும். You have to go through the pain, carry the pain, endure it, tolerate it. You cannot say, oh, I don't want this baby. No, you go through it, you endure it, you tolerate it, because in a little while there is a bundle of joy that God is going to place in your hands. Hallelujah. Hallelujah. For every cross, I have come to tell you today, for every cross, for every suffering, for every pain, there is a glory, there is a crown, there is a resurrection, there is a honor, there is a reward from the Father. Endure it. Go through it. எப்படி ஒரு குழந்தை பிறக்கிறப்போ நம்ம சொல்ல முடியாதோ இந்த வலி என்னால தாங்க முடியாது நான் போறேன் அப்படின்னு அந்த வலியை அனுபவித்தா நம்மளுக்கு ஒரு அழகான குழந்தை கிடைக்கும். அதே போலதான் நம்மளுக்கும் அந்த சிலுவையை நம்ம சகித்து கொண்டு தொடர்ந்து நம்ம போய்கொண்டு இருந்தோம்னா நம்மளுக்குரிய மரியாதை, நம்மளுக்குரிய கனம், நம்மளுக்குரிய சந்தோஷம், நம்மளுக்குரிய உயிர்த்தெழுதல் வரும். For some people, the sickness may be a cross. சில பேருக்கு நம்ம சுகவீனம் ஒரு சிலுவையாக இருக்கலாம். For some people, financial crash may be a cross. சில பேருக்கு பணக்காரியம் ஒரு சிலுவையாக இருக்கலாம். For some people, in relationship there may be a cross. சில பேருக்கு உறவுகள்னால ஒரு சிலுவையாக இருக்கலாம். For some people in workplace there may be a cross. சில பேருக்கு வேலை ஸ்தலத்து நிமித்தம் சிலுவையை சுமக்கிறது போல இருக்கலாம். Whatever the cross is today, என்ன உங்களுடைய சிலுவை அனுபவம் என்னவாக இருக்கட்டும் இன்றைக்கு, understands your suffering. அவர் உங்களுடைய வேதனைகளை, உங்களுடைய பாடுகளை அறிந்திருக்கிறார். Carry the cross, endure it. அந்த சிலுவையை நீங்க தொடர்ந்து சுமந்து அதை சகித்துக் கொள்ளுங்க. Because he is preparing a seat next to the Father, on the right hand side of the Father, where you will be lifted that high. ஏன்னா அவர் உங்களுக்காக ஒரு இடத்தை பிதாவின் வலது பாரிதத்து பக்கத்துல தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் உங்களை உயர்த்தும்படியாக. Romans 8:18. This is also a beautiful verse. ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனம். We are all going to read together. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். Romans எல்லாரும், everybody எல்லாரும் அதை எடுத்து வாசிக்கலாம். 8:18. Okay, ready? I consider that our present suffering are not worth comparing with the glory that will be revealed in us. Hallelujah. Hallelujah. திருப்பி வாசிப்போமா? I think you did not read it. Let's all read together. I consider that our present sufferings are not worth comparing with the glory that will be revealed in us. இப்போ நம்ம போற பாடுகள் நம்மளுக்கு வரப்போகிற மகிமைக்கு ஈடே, there is no comparison. Endure it. கிறிஸ்தவ வாழ்க்கையில இதை செய்யாத அதை செய்யாத, it's a cross. In a Christian life, don't do this, this is a sin. Don't do this, this is a sin. It is a cross. ஒரு கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில இதை செய்யுங்க, இதை செய்யக்கூடாது அப்படின்னு அந்த சிலுவையை நம்ம தூக்கி சுமக்கணும். Carry it. அது சுமக்கணும். The Bible says the road that leads to heaven is a narrow road. வேதம் சொல்லுகிறது பரலோகத்தின் வாசல்கள் ரொம்ப நெருக்கமானதா, குறுகினது. You cannot dance and go freely wherever you want to go. It is narrow. It is narrow, which means you have few choices, which means you have few priorities. But you cannot do anything and everything and walk beautifully on the road to heaven. No, it is a narrow road. If you choose Jesus, you have to walk in that narrow road. Hallelujah. Hallelujah. So go through that suffering. அதனால அந்த பாடுகளை அனுபவித்து, the Bible says the glory that he has prepared for you is nothing when compared
to the suffering that you face today. Hallelujah. 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 So what do you have to do? You have to carry the cross once in a month during communion service. Do you have to carry the cross once in a week on every Sunday service? When? Daily. When? Daily. Daily. பரலோக போற வழினா டெய்லி ஜெபிக்கணும், டெய்லி வேதம் வாசிக்கணும், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். இல்ல நான் எப்பவோ தான் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் ஜெபம் பண்ணுவேன். Somebody told me like that. I don't, not from our church, but whenever I get time I will pray. No choice. In the narrow road you have not many options, few options, few choices to pick. Number 3, மூன்றாவது sacrifice. பலி. When you think about cross, what do you remember? சிலுவையை குறித்து நினைக்கிறப்போலாம் என்ன உங்களுக்கு நினைவுக்கு வருகிறது? Sacrifice of who? யாருடைய பலி? Who sacrifice? யார் பலி The செலுத்தினாங்க? sacrifice of Jesus. இயேசு நம்மளுக்காக பலியானார். Cross is a sign of sacrifice. சிலுவை ஒரு பலியின் அடையாளம். The best verse is John chapter 3 verse 16. நம்ம அதுல பார்க்கிற முக்கியமான ஒரு வசனம் யோவான் 3:16. 14, 15, 16. Read 14, 15, 16. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். The Bible says, for God so loved the world. So sacrifice is a sign of love for someone, isn't it? அப்ப பலி என்றதை குறிக்கிறது என்னன்னா ஒரு விதமான அன்பு தான் பலி. I don't know how many of you here have had a love marriage. இங்க உட்கார்ந்திருக்கிற எத்தனை பேர் நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு Or தெரியல. you married and then you fell in love. இல்லனா கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணிருக்கீங்களா தெரியல. Whatever, but you know that the sign of true sacrifice, true love is sacrifice. அப்போ நம்ம பார்க்கிறது போல உண்மையான ஒரு அன்புக்கு அடையாளம் வந்து நம்ம பலி செலுத்துகிறது. For example, if you see all the men, the dads, the fathers, the husbands, they will not buy good things for them. They will rather give it to their family, the best. Why do they go and work so hard? Why? To give the best to the family. Why do they don't have to work hard. Why do they work hard? Even if they have one day rest, they still enjoy with their family. They give the best education to their children. Why? The sacrifice, a sign of love. They give best things to their children. Why? A sign of love. Likewise, mothers, they will be working in the house, they will be working in their workplace, yet they will be so happy, do everything for the husband, for the children. Why? Love, sacrifice. They don't care whether they are sick, they don't care whether they feel it or feel like to do it or not. Love. So when you remember the cross, the Bible says, for God so loved the people that he decided that I will deny myself and I will give myself for people. இப்போ நம்ம எப்படி ஒரு தகப்பனுடைய அன்பை நம்ம பார்க்கிறோமோ அவங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், வீட்டின் காரியங்களை செய்கிறதா இருக்கும், அவங்களுக்கு நல்ல பொருட்கள் வாங்காம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொருட்கள் வாங்கி கொடுப்பாங்க. அப்படியாக அவங்களுடைய அன்பை ஒரு பலி செலுத்துறதை போல செலுத்துவாங்க. அதே மாதிரி தான் தாய்மார்கள் வீட்டிலையும் வேலை செஞ்சு வெளியிலையும் வேலை செஞ்சு அவங்க அவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் எல்லா வேலைகளையும் செஞ்சு, ஏன்னா அன்பின் நிமித்தம். அதே போல தான் இயேசு தன்னைத்தானே வெறுத்து
இது நம்மளை நேசிக்கிறதுனால அவரை பலியாக கொடுத்தார். We will sacrifice for our people, we will sacrifice for our family, but God expects sacrifice for his people. இப்போ நம்ம சாதாரணமா நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்குனா நம்ம எது வேணாலும் விட்டு கொடுத்து எல்லாம் செய்வோம், பலியாக நம்மளை தாழ்த்தி செய்வோம். ஆனா ஆண்டவர் அது வெறும் நம்மளுடைய குடும்பத்தோட மாத்திரம் கிடையாது, மற்றவர்களுக்கும் அதை செய்யணும்னு எதிர்பார்ப்பார். What have you sacrificed for your country? I have sacrificed 100 hours to pray for my country. I have sacrificed 7 o'clock to 7:30 to pray for my people. I have sacrificed morning time to pray for my family. I have sacrificed evening time to pray for my church. You know, sacrifice is a sign of love. When you love God, it means you love people. You sacrifice. I like it, but I sacrifice it for my choir. I like it, but I sacrifice it for all my mothers. I like it. I like to sleep, but I sacrifice my sleep and I stay awake and pray for my boys. Sacrifice. You cannot go and sacrifice for God. Can you go and die on the cross for Jesus? No. Don't dare do it. You cannot do that. But the Bible says in John chapter 21, if you love me, feed my lamb. நீ என்ன நேசிக்கிறீனா என்னுடைய ஆடுகளை நீ கவனி. If you care his people, that is the sacrifice you make for his people. Hallelujah. Hallelujah. What is the sacrifice? What is the sacrifice? Oh, I can come early and prepare in prayer, a sacrifice. I can clean the place, the sanctuary. I want to do some sacrifice. You know, daily when you carry the cross, he will tell you, can you sacrifice this for me? Have you seen the nuns and the sisters? Have you seen them sacrifice? They are, you know, they never marry. They were young. When they were young, they give their lives to Jesus. They don't marry. They don't like anything. And I have great respect for nuns and sisters because of the sacrifice. You know how much we will like to wear clothes like this, but they sacrificed their choices. They sacrificed their life. And they wanted to, when you see people removing their earrings, wearing white sari, don't tell where is it in the Bible Pentecostal people have removed jewels, wearing white. Don't say like that. Maybe they liked jewels and one day they decided, I sacrifice. I don't want this. I want to live like that. Every sacrifice you make counts before God. Hallelujah. Solomon sacrificed 1,000 bulls. Every step they took, Solomon sacrificed bull. What was the result? What was the result? Shekinah glory. Shekinah glory. Nobody could stand. Whenever you do a sacrifice, it always carry a greater glory, a Shekinah glory. Hallelujah. Sacrifice for every Christian. The Bible says, carry your cross daily. Enough of living for us. Live for others. Sacrifice. Sacrifice is nothing easy. The thing that you like, the thing that is hard, you sacrifice. Amen. What you sacrifice today, it goes into his record, and he one day with that same thing he will reward you. The things that you sacrificed one day for Jesus will never go waste. Hallelujah. You sacrificed your joy, you sacrificed so many things just because of other people, not only family, for other people.
what you sacrificed today, God is watching. Carry that cross. It is coming back in double portion. Hallelujah. In 7 portion. Hallelujah. 100-fold. Hallelujah. 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 Abraham was about to sacrifice Isaac. But through Isaac, God rewarded Israel. Hallelujah. The nation of Israel. Whatever you decide to sacrifice today, maybe it is meaningless today. Years after years, it is coming back to you. Hallelujah. In double portion. Hallelujah. 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 And number 4, the last one, நாலாவது. surrender. அர்ப்பணிப்பு. Today I am going to ask one question to you. இன்னைக்கு நான் ஒரே ஒரு கேள்வி உங்களிடத்துல வைக்கிறேன். One man carried the cross one day to give you salvation. Are you ready to surrender to that Jesus? ஒரு மனுஷன் ஒரு நாள் உங்களுக்காக சிலுவை சுமந்தார், நம்முடைய பாவங்கள் கழுவப்பட. அவரிடத்துல நீங்க அர்ப்பணம் செய்ய தயாரா இருக்கிறீங்களா? Are you ready to surrender? நீங்க அவரிடத்துல சரண்டர் ஆக ரெடியா இருக்கீங்களா? Sister, the message was very good. I don't want you to take the message like a emotional one. It was good. No. Will this message make you to surrender your life? இப்போ நீங்க சிஸ்டர் செய்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுகிறதுல எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா இந்த மெசேஜ் மூலமா நீங்க ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? அப்பதான் அதுல ஒரு மாற்றம். Cross is a message that will look foolish, but it will carry the power of God in your life. சிலுவையின் உபதேசம் பார்க்க பைத்தியக்காரத்தனமா இருக்கும், ஆனா அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வல்லமையும் ஜீவனையும் கொடுக்கும். What do you want to nail on the cross today? இன்றைய நாள் சிலுவையில எதை நீங்க அறைய விரும்புகிறீங்க? What maybe you are not doing what the other person is doing, but there is something else you have to nail it on the cross. மற்றவங்கள போல சில காரியங்களை நீங்க செய்யாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கென்று சில காரியங்கள் இருக்கும் சிலுவையில அறையிறதற்கு. Jeno will have different things to nail on the cross. I will have different things to nail on the cross. ஜெனோவுக்கு சில காரியங்கள் இருக்கும் சிலுவையில அறையிறதற்கு, அதை விட வேற காரியம் எனக்கு இருக்கும் சிலுவையில அறையிறதற்கு. Today, are you ready to carry your cross to surrender to Jesus? இன்னைக்கு உங்களுடைய சிலுவையை சுமந்து ஆண்டவரிடத்துல அர்ப்பணிக்கிறதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? Are you ready to repent of the sin, which means it has to completely go away, no turning back to the sin. இன்றைக்கு உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து மொத்தமா உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தூர போடுகிறதற்கு, தள்ளி போடுகிறதற்கு தயாரா இருக்கீங்களா? Working your salvation with fear and trembling. உங்களுடைய ரட்சிப்பை அனுதினமும் புதுப்பித்துக் கொள்கிறீங்களா? பயத்தோடையும் நடுக்கத்தோடையும். Are you ready? Are you carrying the cross with the suffering, the shame, the disgrace, the rejection? Are you still carrying the cross? உங்களுடைய சிலுவையை அசிங்கத்தின் மத்தியில, துக்கத்தின் மத்தியில, எல்லாரும் பார்க்கிற எல்லா அசிங்கத்தின் மத்தியிலையும் நீங்க உங்களுடைய சிலுவையை சகித்து கொண்டு சுமந்து கொண்டு போறீங்களா? Endure it, tolerate it. அதை நீங்க சகித்துக் கொள்ளுங்க. If you know that this is not right, take it out of your life. ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில இது சரியில்லை, இது தவறு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மொத்தமா அதை எடுத்துருங்க. Take your phone. உங்களுடைய போனை எடுத்துக்கொள்ளுங்க. Go to the contact list. கான்டாக்ட் லிஸ்டுக்கு போங்க. Check all the names, whether they delete numbers that you don't require anymore in that phone list. உங்களுடைய போன் லிஸ்ட்ல யார் யாருடைய போன் நம்பர் உங்களுக்கு தேவையில்லையோ அது எல்லாவற்றையும் நீங்க அழிச்சிருங்க. உண்மையாலுமே உங்களுக்கு நிஜமா தேவையில்லாத நம்பர் எல்லாத்தையும் நீங்க அழிச்சிருங்க. Anything that you think this will cause sin, remove it. எதெல்லாம் உங்களை பாவம் செய்ய தூண்டும் நினைக்கிறீங்களோ அதெல்லாத்தையும் எடுத்துருங்க. Any app that you have downloaded in your phone to watch at night, if you think it is going to cause sin, delete those apps. எந்த ஆப் எல்லாம் நீங்க போன்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ உங்களுடைய பாவம் செய்ய தூண்டும், இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அழிச்சிருங்க. Anything that you think is going to tempt you,
delete it. எதெல்லாம் உங்களை பாவம் செய்ய தூண்டும் நினைக்கிறீங்களோ அதெல்லாத்தையும் அழிச்சிருங்க. No, I am very strong. I can still live a strong Christian life having all the unnecessary apps, unnecessary. Delete it. You don't know. The enemy is also working against certain decisions. So delete apps that will lead you into sin. Everything, anything to do with sexual immorality, anything, delete everything. எல்லா உங்களுடைய போன்ல இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் நீங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அத்தனையும் அழிச்சிருங்க. நினைக்காதீங்க அதெல்லாம் இருந்தும் நான் ஸ்ட்ராங், நான் இந்த காரியத்தில் ஈடுபட மாட்டேன். ஆனா பிசாசும் உங்களுக்கு விரோதமா கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதனால தேவையில்லாத எல்லா காரியத்தையும் நீங்க அழிச்சிருங்க. How is your sacrifice today? இன்னைக்கு உங்களுடைய பலி செலுத்தல் எப்படி இருக்கு? God says, if you love me, feed my lamb, which means look after my people. ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன நீ நேசிச்சினா என்னுடைய ஜனங்களை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுகிறார். அப்படிதான் ஆண்டவரை நம்முடைய அன்பை அவருக்கு தெரிவிக்க முடியும். Lord, let me lead me into true surrender. நீங்க கேளுங்க, ஆண்டவரே என்னை உண்மையான அர்ப்பணிப்புக்குள்ளாக என்னை கொண்டு போக. We are going to pray now. நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த வேளையில. The first prayer point. முதலாவது ஜெப குறிப்பு. We are going to say, Lord, I come to the cross. I have decided to follow you. I will take up my cross daily and follow you. நீங்க முதலாவது சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் சிலுவையை சுமக்க தயாரா இருக்கிறேன், சிலுவை அண்டை வருகிறேன், அனுதினமும் நான் என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நான் உம்மை பின்பற்ற போகிறேன். We cannot go to God just because we were saved so many years ago. We have to have a cross experience every day. நம்ம 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதனால ஆண்டவர் சமூகத்துக்கு போயிரலாம்னு நம்ம நினைக்க முடியாது. அனுதினமும் அந்த சிலுவையின் அனுபவம் நம்மளுக்கு தேவை. Church, open your mouth and